வந்த ஜல்லிக்கட்டு ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற உள்ள ஜல்லிக்கட்டு. முதல் நாள் நைட்டு அப்பா மாமா ஒரு 3 மாடு ஒன்னா வண்டியில ஏத்திட்டு போனாங்க. ஒரு 17 பேர் போயிருப்பாங்க. காலையில மாடு அவுத்தாச்சு, 11 மணிக்கு அவுத்தாச்சு. அவுத்துட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிடுச்சு. ஓடும் போது ஓடுற வேகத்துல ட்ரெயின்ல அடிபட்டுருச்சு. ஸ்பாட் அவுட் இறந்து. மாடு இன்னும் வரலையே, 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சுன்னு தேடி போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க உட்காந்து ஒரு ஐயா சொன்னாரு, ஒரு மாடு வந்துச்சுப்பா தம்பி. போட்டோ காமிச்சு கேட்கும்போது இந்த கிராஸ் பண்ணுச்சு, சவுண்ட் வேற ரொம்ப சத்தமா கேட்டுச்சு, இப்ப என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மாடு இறந்து கிடக்கு. முதல் நாள் நைட்டு நாங்க செலவு பண்ணி கூட்டிட்டு போனேன். ஒருத்தவங்க கூட அந்த இடத்துல நிக்கல. ஏன்னா பாக்கெட்ல காசு இல்ல. இதே ஒரு வேளை எங்க அப்பா பாக்கெட்லயோ தம்பி பாக்கெட்லயோ ஒரு 5000மோ 2000மோ பணம் இருந்திருந்தா நிச்சயமா அந்த வண்டியில போன எல்லா கூட்டமும் நின்றுக்கும். பணம் இருந்தாதான் இந்த உறவுகள் பேரே சொல்ல வர்றாங்க. இப்ப உள்ளார்ந்து சொல்றாங்களா அப்படின்னு கேட்டாலே கேள்விக்குறிதான். எங்க அப்பா நடந்து போயிட்டு இருக்கும் போது விவசாயி கூப்பிட்டு சொன்னாராம், இது ஏன் நிலம்தான், இதுக்கு கீழே வச்சு சாமி கும்பிட்டு போ. ஆனா அந்த விவசாயி வந்து அந்த இடத்த கொடுத்து அவர் மஞ்சள் வாங்கி கொடுத்து அவர் பால் வாங்கி கொடுத்து மாலை போட்டு அவங்க ஏரியால போய் சொல்லி அந்த தெருவுல உள்ள பசங்க சமூக ஆர்வலர்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல எந்த உறவும் எந்த பாசமும் முன்னாடி வந்து நிக்கல. பணம் அப்படின்னு அந்த ஒற்றை வார்த்தை தான் அவங்களை தள்ளி நிக்க வச்சுச்சு. அதுவே உறவுதான். நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப யாருனே முகம் தெரியாத ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க உறவுகள் கிடையாது, உணர்வுகளா இருப்பாங்க. பாசம் அப்படிங்கிற உணர்வுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. அதை நீங்க உறவுக்குள்ள ஒருபோதும் கொண்டு வர முடியாது. நீங்க உணர்வுகளையும் உறவுகளையும் ஒருபோதும் ஒண்ணு சேர்க்காதீங்க. அது சாத்தியமே இல்லை.